திமுக கழகத்தை ஏன் அழிக்க வேண்டும்? கழகம் செய்த தவறு என்ன? இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி தந்திருக்கிறோமே, அதற்காகவா? தாய்மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறோமே, அதற்காக இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கிறார்களா? பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு பாதுகாவல் அரணாக விளங்கிக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக இந்த இயக்கம் அழிக்கப்பட வேண்டுமா? வறுமையில் வாடும் மக்களுக்கு வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக 1 கிலோ அரிசியை 2 ரூபாய்க்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா? புலி வாழ குகை உண்டு, பறவை வாழ கூடு உண்டு, எலி வாழ கூட வலை உண்டு. ஆனால் எங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதையும் புரிந்து இந்த ஆட்சி இன்றைக்கு பட்டா வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா? வசதி படைத்தோர் வீட்டில் மட்டுமே வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள், நம்முடைய வீட்டிலே இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய மனம் குளிரக்கூடிய வகையில வீட்டுக்கு வீடு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை ஏன் அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? என்ன எரிச்சல் இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது? சமத்துவரங்கள், உழவர் சந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, திருமண உதவி திட்டம், சத்துணவில வாரத்திற்கு 3 முறை முட்டை, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் உதவித்தொகை, அதேபோல முதியோர் உதவித்தொகை, இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக திட்டங்களை அறிவிப்பது மட்டுமல்ல, அந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அழிக்க ஏன் துடிக்கிறார்கள்? நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன், திமுக கழகம்தான் தமிழ் இனத்தினுடைய அரண், இந்த தலைவன் தான் தமிழினத்தினுடைய பாதுகாப்பு என்கிற உணர்வோடு நாம் உறுதி ஏற்ற